நகரத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல எல்லாருக்கும் ஆண் குழந்தை தான் வேணும். இவங்களுடைய இந்த மோசமான ஆசையால அந்த கிராமத்துல 10 வருஷமா ஒரு பெண் குழந்தை கூட பிறக்கல. இந்த கேவலமான ஆசையால பக்கத்து ஊர்ல இருக்கிற யாருமே இந்த ஊருக்கு பொண்ணு கொடுத்து கல்யாணம் செஞ்சு கொடுக்கல. அதனால அந்த ஊர்ல பசங்க மட்டும்தான் இருந்தாங்க. கடந்த 10 வருஷமா அந்த கிராமத்துல இருக்கிற யாருக்கும் கல்யாணம் நடக்கல. அதே ஊர்ல இருக்கிற காட்டுக்குள்ள ஒரு பூதம் இருந்துச்சு. அந்த பூதத்துக்கும் பொண்ணு தேவைப்பட்டுச்சு. ஆனா அந்த கிராமத்துல இதுவரைக்கும் யாருக்கும் கல்யாணம் நடக்கல. அதனால அந்த பூதத்துக்கும் எந்த பொண்ணும் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு அந்த பூதம் பொண்ணு தேடிக்கிட்டு வந்துச்சு. எல்லா கிராமத்து ஜனங்களும் அத ஒளிஞ்சிருந்து பார்த்தாங்க. அந்த பூதம் ஒவ்வொரு வீட்டு ஜன்னல் வழியா போய் நின்னு பொண்ணு தேடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா எந்த வீட்லயும் அழகான வயசு பொண்ணு இருக்கல. ஏ துரதிருஷ்ட பெண்களே, உங்களால முடியாதா? எனக்காக ஒரு பெண்ணை பிறக்க வைக்க முடியாதா? ஏன்னா அந்த உடம்புக்குள்ள நான் போகணும். அப்போ அந்த வழியில ராஜு லலியா 2 பேரும் போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பூதம் அவங்க 2 பேரை நோக்கி போச்சு. அத பார்த்ததும் அவங்க 2 பேரும் ரொம்ப பயந்துட்டாங்க. அட ராஜு அண்ணா, இது அந்த பேய்தான். இந்த பேய் 10 வருஷமா ஒரு பெண்ணுக்காக ஏங்கிக்கிட்டே இருக்கு. இப்ப நாம என்ன பண்றது? ஏய் தண்டச்சோறுங்களா, உங்களால ஒன்னும் பிரயோஜனமே இல்ல. வெக்கமா இல்ல? ஒரு கல்யாணம் கூட இன்னும் பண்ணவே இல்ல. நீங்க இப்படி பொழைக்கிறதுக்கு போய் நீங்க செத்துருங்க. பேயே, நீங்க எப்படி ஒரு பெண்ணுக்காக காத்துக்கிட்டே இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் ஒரு பேய்க்காக காத்துக்கிட்டே இருக்கோம். ஆனா என்ன பண்றது, இந்த கிராமத்துக்கு எவனும் பொண்ணே தர மாட்டேங்கிறா. இப்படி இருந்தா நாங்க என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உங்களுக்கு 24 மணி நேரம் டைம் தர்றேன். நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த கிராமத்துக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரலனா நான் ராத்திரி உங்க வீட்டுக்குள்ள பூந்து மொத்த குடும்பத்தையும் உயிரோட நான் சாப்பிட்டுருவேன். ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நாளைக்கு ராத்திரி வரைக்கும் தான் உங்களுக்கு நேரம் இருக்கு. புரிஞ்சுதா? அப்படி சொல்லி அந்த பூதம் அங்கிருந்து போயிடுச்சு. ராஜு, இப்படி இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டோமே, நாம இப்போ என்ன பண்றது? பொண்ணை எங்க இருந்து கூட்டிட்டு வர்றது? கடந்த 10 வருஷமா இந்த கிராமத்துல கல்யாணமே நடக்கவே இல்லை. நமக்கு ஒரே நாள்ல எப்படி கல்யாணம் நடக்கும்? இந்த மாதிரியே அந்த நாள் முடிஞ்சு அடுத்த நாளும் வந்துருச்சு. ராஜு, ஏதாச்சும் யோசனை சொல்லுப்பா. இல்லைன்னா அந்த பேய் நம்ம மொத்த குடும்பத்தையும் கொன்னுரு. ஆனா அவங்க எதுவும் செய்யாம அந்த நாளும் முடிஞ்சு போய் நைட் ஆயிடுச்சு. ராஜு பாய், அந்த பேய் எந்த சமயத்திலயும் இங்க வரலாண்டா. இந்த கிராமத்தை விட்டு நாம ஓடி போனா அந்த பேய் நம்ம குடும்பத்தையே கொன்னுருமே. இதுக்கு ஏதாச்சும் நீ யோசிப்பா. இங்க பாரு, இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நான் எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பேய்கிட்ட என்னோட பொண்டாட்டிய கூட்டிட்டு போய் ஆகணும். இல்லைன்னா அவ்வளவுதான். ஆனா நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டிய காட்ட போற? இங்க பாரு, நீதான் இப்போ என்னோட பொண்டாட்டிய நடிக்கணும். இத விட்ட வேற வழியே இல்ல. டேய், உனக்கு என்ன மண்டகிண்ட குழம்பிருச்சா? பாக்குறதுக்கு நான் பொண்ணு மாதிரி இருந்தாலும் ஆனா நான் உண்மையிலேயே ஒரு ஆம்பளை, அது புரிஞ்சுக்கோ. நீ அப்படியெல்லாம் என்ன பார்க்காதடா. நான் உன்னோட அண்ணன் மாதிரிடா. டேய் புறம்போக்கு, எனக்கு என்ன ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா? ஆனா இப்போ நம்ம கிட்ட வேற எந்த வழியும் இல்ல, அது புரிஞ்சுக்கோ. சரி, வாயும் கூட. அதுக்கப்புறம் லலியா ஒரு மணப்பெண் மாதிரி புடவைய கட்டிக்கிட்டு அவங்க 2 பேரும் காட்டுக்குள்ள போனாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேரும் அந்த பூதம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற பழைய குகை கிட்ட போனாங்க. டேய் ராஜு, அந்த பேய் ஒரு பெண்ணத்தான் தேடிக்கிட்டே இருக்கு, புரிஞ்சுக்கோ. அது என்ன பார்த்ததோ என் மேல அது எகிரி பாயும்டா. இன்னைக்கு நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் பண்ணு. என்ன அந்த பேய் கூட
நைட்டெல்லாம் நீ விட்டுறாதடா, தயவு செஞ்சு கேள்றா. நீ பயப்படாத, ஒண்ணுமே ஆகாது. நான் அதுக்கு ஏதாவது தீர்வு கண்டிப்பா செய்றேன். சரி வா என் கூட. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பயந்துகிட்டே குகைக்குள்ள போனாங்க. அங்க அந்த பூதம் நின்னுக்கிட்டு இருந்துச்சு. அந்த பூதம் அங்கிருந்த அந்த பொண்ணை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. 10 வருஷமா காத்திருந்த என்னோட ஆசையெல்லாம் இப்போ நிறைவேற போகுதே. டேய் கிராமத்துக்காரா, நீ இங்கிருந்து போ. உனக்கு இப்போ வேலையே இல்ல. இன்னிலிருந்து இவ உன்னோட பொண்டாட்டி இல்ல, இது என்னோட பொண்டாட்டி. இன்னைக்கு இவளுக்கும் எனக்கு முதலிரவு. ஐயோ, இப்படி ஆயிடுச்சே. இப்ப நான் என்ன பண்றது? இங்க ஒரு நிமிஷம் நான் இருந்த இது என்னோட உயிரையே எடுத்துருமே. டேய் இங்க பாருடா, என்ன மன்னிச்சிரு. நான் இங்கிருந்தா என்னோட உயிருக்கே ஆபத்து. அட பொறம்போக்கு ராஜு, என்னை இங்க தனியா விட்டுட்டு நீ எங்கடா போற? இந்த பேய் வேற இந்த நைட்டு என் கூடவே இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. டேய் இருடா, என்னை விட்டு போயிடாதடா, தயவு செஞ்சு என்னை இங்கேயே விட்டுறாதடா. அதுக்கப்புறம் ராஜு அவனுடைய உயிரை காப்பாத்திக்க அங்கிருந்து ஓடுனான். வாடி வாடி என்னோட ராணி, போ, எனக்காக சுட சுட பாலை எடுத்துக்கிட்டு வா போ. ராஜு குகையை விட்டு வெளியே வந்ததும் அவனுக்கு ரொம்ப சத்தமா லலியாவோட அலறல் சத்தம் கேட்டுச்சு. ஐயோ ஐயோ, நான் செத்தடா. டேய் என் பேயே, நான் ஒரு பையன், அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. விட்டுரு, ஐயோ என்ன விட்டுருடா. ஏமாத்திட்டாங்க, என்னை ஏமாத்திட்டாங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்களா? இதுக்கு விளைவு என்ன ஆகும் பாரு. ஒன்னும் பரவாயில்ல, இதோட தண்டனை உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். இப்போ நீதான் என்னோட குழந்தையோட அம்மா ஆக போற. அதுக்கப்புறம் அந்த பூதம் அதோட மந்திர சக்தியால லலியாவை கர்ப்பமாக்கிடுச்சு. லலியாவோட வயிறு பெருசாயிடுச்சு. ஐயோ ஐயோ, சத்தடா சாமி. ரொம்ப ரொம்ப வலிக்குதே வயிறு. அடங்கா மாதிரி பேயே, நீ என்ன பண்ணிருக்கன்னு உனக்கே தெரியாதாடா? என்ன பிரெக்னென்ட் பண்ணிட்டியே? ஐயோ ஐயோ. இப்பதான் மகிழ்ச்சியா இருக்கு. அதுக்கப்புறம் லலியா அங்கிருந்து ஓடுனா. கிராமத்து ஜனங்களா, நான் இனிமே இருக்கவே மாட்டேன். அந்த பேய் என்னை இப்படி ஆக்கிரிச்ச, எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. நான் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு எல்லாருக்கிட்டுமே பேசுவேன்? கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிட்டே இருக்கு? கடவுளே. என்னப்பா லலியா, இது எப்படிடா ஆச்சு? நீ ஆம்பளையாச்சே, எப்படி நீ பிரெக்னென்ட் ஆன? முட்டாள் கிராமத்து ஜனங்களே, இப்படி எல்லாம் நடந்ததுக்கு காரணம் எல்லாமே நீங்க தான். பெண் குழந்தை பிறந்தா கொன்னுறீங்க. இப்படி பண்ணதுனாலதான் இந்த கிராமமே இப்படி மாறிடுச்சு. நீங்க பண்ண அந்த காரியத்தினாலதான் இங்க இப்போ யாருமே பெண் குழந்தைக்கு ஆசையே பட மாட்டாங்க. இன்னும் சந்திப்பீங்களா நீங்க? அதுக்கப்புறம் அடுத்த நாள் லலியா கர்ப்பமா இருக்கிற விஷயம் பக்கத்துல இருந்த ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்போ நாம என்ன பண்றது? இனி சில நாட்கள்லயே லலியாவுக்கு ஒரு குழந்தைய பிறந்துரும். அந்த குழந்தை ஒரு பேயோட குழந்தையா மாறுச்சுன்னா இந்த கிராமத்து ஜனங்களையே அப்படியே சாப்பிட்றோம். நீ சொல்றதெல்லாம் சரிதான். நாம இப்பவே போய் ஊர் தலைவர்கிட்ட இத நாம பேசணும். அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஊர் தலைவரை பார்க்க போனாங்க. தலைவரே, நீங்க லலியா பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, சில நாட்கள்லயே ஒரு பயங்கரமான பேயோட குழந்தைய பெத்தெடுக்க போறான். ஒருவேளை அது நடந்துச்சுன்னா அந்த குழந்தை இந்த கிராமத்தையே அழிச்சிரும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். நாம அந்த லலியாவை கண்டிப்பா கொண்டாகணும். அதான் இதுக்கு தீர்வு. ராஜு இவங்க பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டான். அதுக்கப்புறம் அவன் வேகமா லலியா வீட்டுக்கு போனான். ஏப்பா லலியா, டேய் லலியா எங்க இருக்க? டேய் லலியா, சீக்கிரம் வெளியே வாடா.
அதுக்கப்புறம் லலியா ராஜுவோட குரலை கேட்டு வெளியே வந்தான். என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே இருக்க? டேய், நீ ஊரை விட்டு ஓடி போயிரு. கிராமத்து ஜனங்க உன்னை தேடிக்கிட்டே இருக்காங்க. அவங்க உன்னை கொல்ல போறாங்க. அது ஏன்னா அந்த பேயோட குழந்தை பிறக்கவே கூடாதுன்னு. ஐயா, என்னடா நீ சொல்ற? கிராமத்து ஜனங்களுக்கு என்ன மண்டை குழம்பிருச்சா? இது நடந்ததுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? இந்த ஜனங்க என்னோட உயிரை எடுக்க ஏன்டா துடிக்கிறாங்க? அப்படி தப்பு நான் என்ன பண்ண? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ உன்னோட உயிரை காப்பாத்திக்கணும்னா இங்கிருந்து சீக்கிரமா ஓடிப்போ. இன்னைக்கு அவனை கொன்னாகணும். அவன் உயிரோட இருக்கவே கூடாது. அவன் நமக்கு ரொம்ப ஆபத்து. டேய் லலியா, ஓடுறா, சீக்கிரமா போ, ஓடிரு. ஆனா நான் எங்க போகட்டும்? எங்க போனாலும் இந்த கிராமத்து ஜனங்க என்னை விடவே மாட்டாங்களே. டேய், ஒரு தீர்வு இருக்கு. அதால நீ உயிர் பழிச்சுக்கலாம். நீ அந்த பேயோட குகைக்குள்ள போயிரு. நீ அதோட குழந்தைக்கு அம்மாவாக போற. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ அதோட குழந்தைக்கு அப்பாவாக போற. அது உன்னை கண்டிப்பா காப்பாத்தும். அடே ஓடுறா! இந்த ஊர் ஜனங்க என்னோட உயிரெடுக்க வந்திருக்காங்களே. ஓடுறா, ஓடு! டேய் பேயி, எங்க இருக்க? என்னை காப்பாத்துடா! இந்த கிராமத்து ஜனங்க என்னையும் உன்னோட குழந்தையும் கொல்ல பாக்குறாங்க. எவ்வளோ தைரியம் அவங்களுக்கு! வரட்டும், நான் அவங்கள பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் குகைக்கு வெளியே வந்து நின்னாங்க. ஆனா இப்ப என்ன பண்றது? இந்த முட்டாள் பையன் பேயோட குகைக்குள்ள போயிட்டானே. நாம உள்ள போனோம், நம்மள அது சாப்பிட்டுருமே. அதுக்கப்புறம் கிராமத்து ஜனங்க எல்லாரும் அந்த குகைக்கு வெளியே ஒரு டென்ட் போட்டு அங்கேயே காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரும் அவனுக்கு எப்ப குழந்தை பிறக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு இந்த கதையோட அடுத்த பகுதியை பார்க்கணுமா? அப்படின்னா அதை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்து. ஒரு கிராமம் இருந்துச்சு. அங்க கடந்த 10 வருஷமா யாருக்கும் கல்யாணமே நடக்கல. அந்த ஊர்ல இருந்த ஒரு பூதமும் பொண்ணுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. கடைசியில ரொம்ப கோவப்பட்ட அந்த பூதம் அங்கிருந்த லலியாவை கர்ப்பமாக்கிடுச்சு. லலியாவுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் அந்த பூதத்தோட குகைக்கு போயிட்டான். கிராமத்து ஜனங்க எல்லாரும் அந்த குகைக்கு வெளியே ஒரு டென்ட்ல தங்குனாங்க. ஒரு நாள் இருட்டான அமாவாசை நாளும் வந்துச்சு. இங்க கேளுங்க, இன்னைக்கு ராத்திரி ரொம்ப மோசமான ஒரு ராத்திரி. இன்னைக்கு ராத்திரி தான் அந்த பேயோட குழந்தை பிறக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். பொறுக்கட்டும். ஆனா அந்த குழந்தைய நாம உயிரோட விட மாட்டோம் தானே? அதுக்கு உயிர் வாழ உரிமையே இல்ல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல குகைக்குள்ள இருந்து ஒரு குழந்தையோட அழுகை சத்தம் கேட்டுச்சு. கிராமத்து ஜனங்க எல்லாரும் பயந்துட்டாங்க. ஐயோ அம்மா, நீ கேட்டியா? இந்த குகையிலிருந்து ஒரு குழந்தை அழுகுற சத்தம் நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. எனக்கு என்னவோ அந்த பேயோட குழந்தை பிறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கிளம்புங்க. அந்த குழந்தைய நாம உயிரோட விட்டு வைக்கவே கூடாது. நாம அந்த குழந்தைய இப்பவே எரிச்சு கொன்னுறலாம். வாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த குகைக்குள்ள போனாங்க. அவங்க அங்க பூதத்தோட குழந்தைய பார்த்தாங்க. ஐயோ கிராமத்து ஜனங்களே, என்ன காப்பாத்துங்க. இந்த பேய் ரொம்ப கொடூரமா இருக்கு. இந்த மாதிரி பேயை நான் பார்க்கவே இல்லை. இந்த குழந்தை பிறக்கும் போது பேயா இருந்தாலும் கூட அந்த அப்பாவையே கொன்னுருச்சு. என்னோட உயிரை காப்பாத்துங்க, இல்லைன்னா இது என்ன கொன்னுருமே. கிராமத்து ஜனங்க எல்லாரும் அந்த குழந்தைய பார்த்து பயந்துட்டாங்க. ஏன்னா அது பார்க்க பயங்கரமா இருந்துச்சு. அடா நாம செத்தோம். இது இவ்வளோ பயங்கரமா இருக்கு. அப்பாவை கொன்னுருச்சு. நாம தோசி போல இதுக்கு. இதை நம்மள ஒரே வாயா சாப்பிட்ரும் போல் இருக்கே. ஓடுங்கடா ஓடுங்க. இது முடி கூட நாம புடுங்கவே முடியாது. ஓடுங்கடா. அதுக்கப்புறம் கிராமத்து ஜனங்க எல்லாரும் அங்கிருந்து வெளியே வேகமா ஓடினாங்க. லலியாவும் பயந்து போய் குகைக்குள்ள இருந்து வேகமா வெளியே வந்துட்டான். அவங்க எல்லாரும் வேகமா அவங்க கிராமத்தை வந்து சேர்ந்தாங்க. டே புறம்போக்குள் அலியா, அது உன்னோட குழந்தை தானே. நீ தான் அதை பெத்தெடுத்திருக்க. ஆனா நீ ஏண்டா ஓடி வர? நீ போய் உன்னோட குழந்தையோடவே பாசமாயிருப்போ. என்ன நீங்க மன்னிச்சிருங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கொல்ல திட்ட போட்டீங்க. அதனால தான் நான் என்னோட உயிரை காப்பாத்திக்க அங்க போனேன்.
அண்ணா அண்ணா நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் இப்போ உங்க கூடவே இருக்கிறேன். நானும் அந்த பேயை கொல்றதுக்கு உங்களுக்கு உதவி பண்றேன். அப்போ திடீர்னு அந்த பேய் குழந்தையோட சத்தம் கேட்டுச்சு. உடனே அவங்க எல்லாரும் வேகமா ஓடினாங்க. ஓடி போய் அவங்கவங்க வீட்டு கதவை சாத்தினாங்க. அதுக்கப்புறம் ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பேய் குழந்தை காத்துல பறந்துகிட்டே அதோட இரைய தேடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அது கண்ணுல கிராமத்து ஜனங்க யாரும் படாததுனால அங்க நின்னுக்கிட்டு இருந்த ஒரு மாட்டை பார்த்து அதோட வாலை கடிச்சு காத்துல பறந்துகிட்டே அத தன்னுடைய குகைக்கு எடுத்துட்டு போச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில இங்க பாருங்க, நாம இந்த பேயோட குழந்தைக்கு ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். நாம தினமும் இப்படியே வீட்டுக்குள்ள பயந்து இருக்கவே முடியாது. அண்ணே சரியாதான் சொல்றப்பா. அந்த பேய் வரட்டும் இன்னைக்கு ராத்திரி. அது அப்படி வரும்போது நாம எரியிற தூளை வச்சு அதுக்கு மேல போத்தி விட்டு கொன்னுறலாம். அதுக்கப்புறம் அதோட பிரச்சனைய முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நைட் ஆனதும் கிராமத்து ஜனங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரும் அந்த குழந்தையோட வருகைக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தை தன்னுடைய இரைய தேடி ஊருக்குள்ள வந்துச்சு. அப்போ கிராமத்து ஜனங்க எல்லாரும் சேர்ந்து அத சாகடிக்கிறதுக்காக வந்தாங்க. அடிங்க, அத நீங்க அடிங்க. இன்னைக்கு அத உயிரோட நாம விடவே கூடாது. அடிங்க, அத வச்சு அடிங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தை மேல தீப்பந்தத்தை தூக்கி எரிஞ்சாங்க. ஆனா அதுக்கு ஒண்ணுமே நடக்கல. நெருப்பு அந்த குழந்தைய எதுவும் செய்யல. கிராமத்து ஜனங்க எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தைய அடிச்சாங்க. ஆனா அப்பவும் அந்த குழந்தைக்கு எதுவும் நடக்கல. முட்டாள் கிராமத்து ஜனங்களா, என்ன நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன கொல்றது அவ்வளோ சுலபமான வேலையே இல்ல. எனக்கு இப்போ நீங்க எல்லாம் பக்கோடா மாதிரி தெரியுறீங்க. இப்போ எல்லாருமே சாகிறதுக்கு தயாராயிருங்க. அட, இன்னைக்கு எல்லாருமே சாக போறோம். இந்த லலியாவோட பேய் குழந்தை நம்மள கொல்றதுக்கு பாத்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு இது யாரையும் உயிரோடவே விடாது. இந்த குழந்தைக்கு மேல நெருப்பு வச்சாலும் இதுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. இப்ப நாம இத எப்படி கொல்றது? அடு லலியா, இந்த குழந்தைக்கு மேல என்ன போட்டாலும் ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றது? இங்க பாருங்க, இப்ப கிராமத்து ஜனங்க எல்லாம் சீக்கிரமா கோயிலுக்குள்ள போகணும். அதான் கிராமத்து ஜனங்களுக்கு நல்லது. இல்லன்னா இந்த பேய் யாரையும் உயிரோட விடாது. அதுக்கப்புறம் கிராமத்து ஜனங்க எல்லாரும் வேகமா ஓடி ஒரு கோவிலுக்குள்ள போயிட்டாங்க. அந்த பூதத்தோட குழந்தையும் கோவில் பக்கத்துல வந்துச்சு. ஆனா கோவில பார்த்ததும் அது அங்கிருந்து மறைஞ்சிடுச்சு. கடவுளுக்கு நன்றி. கடவுளாலதான் எங்களோட உயிரே பொழைச்சிச்சு. இங்க பாருங்க, இன்னைக்கு எப்படியோ நாம தப்பிச்சிட்டோம். ஆனா இந்த பேயோட குழந்தை மறுபடியும் நாளைக்கு வருமே. நாம இத எப்படி சமாளிக்கிறது? இந்த பேய் மேல நெருப்பு போட்டாலும் ஒண்ணாக மாட்டேங்குது. இந்த பேய எப்படி கொல்றது? நீங்க எல்லாரும் பாவம் செஞ்சிருக்கீங்க. பெண் குழந்தை பிறந்ததும் அதை கொன்னு இருக்கீங்க. அதனாலதான் இந்த கிராமத்து பசங்களை எந்த பொண்ணுமே கல்யாணம் பண்ணிக்க முன்னாடி வரவே மாட்டாங்க. இந்த பேய அந்த துர்கா தேவி தான் அழிக்க முடியும். பூசாரி, நீங்க சரியான சமயத்துக்கு வந்திருக்கீங்க. இந்த கலியுகத்துல நாம எங்க போய் எப்படி தேடி துர்கா தேவியை கொண்டு வரது? அப்படி சொல்லி அந்த பூசாரி அங்கிருந்து போயிட்டாரு. அடுத்த நாள் கிராமத்து ஜனங்க எல்லாரும் லலியாவுக்கு பொண்ணு பார்க்க போனாங்க. அவங்க எல்லாரும் ரொம்ப கெஞ்சி கேட்டு அந்த குடும்பத்துல இருக்கிறவங்கள கல்யாணத்துக்காக ஒத்துக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் லலியாவுக்கு கல்யாணமும் நடந்துச்சு. இதுக்கு நடுவுல அந்த பேய் குழந்தை தினமும் ஊருக்குள்ள வந்து அது தினமும் எல்லார் வீட்டு கதவையும் தன்னுடைய தலையை வச்சு இடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்படியே 9 மாசமும் முடிஞ்சு போச்சு. இப்ப லலியா அப்பாவாக போறான். என்னங்க, நான் நினைக்கிறேன் எனக்கு பிரசவ வலி வந்துருச்சுன்னு. நீங்க சீக்கிரமா போய் மருத்துவச்சிய கூட்டிட்டு வாங்க. லலியாவும் வேகமா போய் மருத்துவச்சிய கூட்டிட்டு வந்தா. எல்லா கிராமத்து ஜனங்களும் லலியா வீட்டு வெளியே காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரும் லலியாவோட குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல அந்த பூதத்தோட குழந்தையும் அங்க வந்துச்சு. கிராமத்து ஜனங்களே, உங்களை தேடி தேடி எனக்கு சோர்வாயிருச்சு. நீங்க கிடைக்காம நான் ஆடு மாடுன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு மனச கறி சாப்பிட போறேன். இப்ப நீங்க சாகுறதுக்கு தயாரா இருங்க. ஐயோ, மாட்டிக்கிட்டோமே. இப்ப நம்ம எப்படி தப்பிக்கிறது இங்கிருந்து? எனக்கு என்னமோ இந்த நாள் தான் நம்ம எல்லாரோட கடைசி நாள்னு நினைக்கிறேன். கடவுளே துர்கா மாதா,
பூசாரி சொன்னாங்க நீங்க தான் எங்களோட உயிரை காப்பாத்த முடியும்னு. எப்படியாச்சும் எங்களுக்கு உதவி பண்ணுங்க. நாங்க பண்ண தப்பெல்லாம் நீங்க மன்னிச்சிருங்க. எங்க உயிரை நீங்க தான் காப்பாத்தணும். அப்போ லலியாவோட வீட்டுக்குள்ள இருந்து குழந்தையோட அழுகை சத்தம் கேட்டுச்சு. லலியா, லலியா, நீ அப்பா ஆயிட்ட. மருத்துவச்சி சந்தோஷமா வெளியே ஓடி வந்தாங்க. சந்தோஷமான செய்தி, பொண்ணு பிறந்திருக்கு. அப்போ அந்த மருத்துவச்சியோட பார்வை அந்த பேய் குழந்தை மேல போச்சு. அத பார்த்து அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. செத்தோண்டா சாமி, இது எங்க இருந்து வந்துச்சு? இதுகிட்ட இருந்து எப்படிப்பா தப்பிக்கிறது? கிராமத்து ஜனங்க எல்லாரும் மண்டியிட்டு வேண்டிக்க ஆரம்பிச்சாங்க. தாயே துர்கா தேவி, எங்களை காப்பாத்துமா. நாங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம்னு எங்களுக்கு புரிஞ்சிருச்சு தாயே. தாயே துர்கா தேவி, எங்களை காப்பாத்து. உங்களை யாருமே காப்பாத்த முடியாது. அப்போ திடீர்னு லலியாவோட வீட்டுக்குள்ள இருந்து பயங்கரமான வெளிச்சம் வந்துச்சு. கோவில்ல இருந்த மணி தானாவே அடிக்க ஆரம்பிச்சது. ரொம்ப வேகமா காத்து வீசிக்கிட்டு இருந்துச்சு. ஆகாயத்திலயும் மாற்றம் ஏற்பட்டுச்சு. கிராமத்து ஜனங்க எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு யாருக்கும் புரியல. அப்போ லலியாவோட வீட்டுக்குள்ள இருந்து ஒரு சின்ன பொண்ணு வெளியே வந்தா. அவ கையில சூலம் இருந்துச்சு. அந்த பொண்ணு வெளியே வந்ததும் கிராமத்துல எல்லா இடமும் ஜொலிக்க ஆரம்பிச்சது. அந்த பொண்ணு பார்த்து எல்லாரும் அதிர்ச்சியில அப்படியே நின்னுட்டாங்க. அது ஒரு சாதாரண பொண்ணு கிடையாது. அது அந்த துர்கா தேவியோட அவதாரம். ஏய் பொண்ணு, யாரு நீ? எவ்வளோ தைரியம் இருந்தா என் முன்னாடி வருவ? உன்னை என்ன பண்ண பாருன்னு பாரு. அட, எனக்கு என்னாச்சு? இந்த பொண்ணு என்னை பார்த்து பயப்படவே மாட்டேங்குது. இதெல்லாம் எப்படி? தாயே துர்காதேவி, எங்களோட குரல் உனக்கு கேட்டுருச்சாமா? எங்களை காப்பாத்ததான் நீங்க இங்க வந்திருக்கீங்களா? தாயே துர்காதேவி, வந்துட்டியா நீ? வாமா வா. அந்த சின்ன பொண்ணை பார்த்து திடீர்னு அந்த பேய் குழந்தை பயத்துல நடுங்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் துர்கை அம்மன் தன்னுடைய சூலத்தை எடுத்து அந்த பேய் குழந்தையோட உடம்புல குத்திட்டாங்க. உடனே அந்த குழந்தை அங்கேயே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. அம்மா தாயே, துர்கா மாதா, அம்மா தாயே. அதுக்கப்புறம் துர்கை அம்மன் அவங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவங்க அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க. அவங்க இருந்த இடத்துல ஒரு அழகான குழந்தை இருந்துச்சு. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் குழந்தைய பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. அன்னையில இருந்து துர்கை அம்மனோட ஆசீர்வாதத்தினால அந்த கிராமத்துல இருந்த எல்லாருக்கும் கல்யாணம் நடக்க ஆரம்பிச்சது. அன்னையில இருந்து ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எது பிறந்தாலும் அவங்க சந்தோஷப்பட்டாங்க.